சரி, இன்னைக்கு நாம என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம்னு ஒரு குயிக் லுக் விட்டுருவோம். உலகளாவிய புவிசார் அரசியல், பொருளாதாரம், அறிவியல் மற்றும் விண்வெளி, சுற்றுச்சூழல், அப்புறம் சில முக்கிய தேசிய நிகழ்வுகள். இதுதான் இன்னைக்கு நம்மளோட பிளான். அப்படியே சப்ஜெக்ட்ல போயிடலாமா? முதல்ல உலகளாவிய புவிசார் அரசியல் பகுதியிலிருந்து ஆரம்பிக்கலாம். குறிப்பா 2026ல நடந்த ஹார்முஸ் ஜலசந்தி நெருக்கடி, ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இந்த நாடுகளுக்கு இடையில நடந்த ஒரு மிகப்பெரிய முரண்பாட்ட எந்த ஒரு சார்பும் இல்லாம ரொம்ப நியூட்ரலா இப்ப நம்ம புரிஞ்சுக்க போறோம். இந்த ஹார்மோஸ் ஜலசந்திங்கிறது ஈரான் மற்றும் ஓமனுக்கு இடையில இருக்கிற வெறும் 34 கிலோமீட்டர் அகலமே உள்ள ஒரு ரொம்ப குறுகலான கடல்வழி பாதை. இதுல என்ன இவ்ளோ முக்கியத்துவம்னு நீங்க கேட்கலாம். உலகத்துல கடல் வழியா நடக்கிற எண்ணெய் வர்த்தகத்துல சுமார் 20 முதல் 25% இந்த ஒரு சின்ன வழியா தான் நடக்குது. யோசிச்சு பாருங்க, இந்த பாதை மட்டும் அடைக்கப்பட்டா உலகத்தோட எரிசக்தி விநியோகமே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும். இதுதான் இதோட மிகப்பெரிய புவியியல் மற்றும் பொருளாதார முக்கியத்துவம். இந்த நெருக்கடி எவ்வளோ வேகமா வெடிச்சதுன்னு இந்த கால வரிசைய பார்த்தா உங்களுக்கு புரியும். பிப்ரவரி 28ல அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட தாக்குதல்கள் நடக்குது. உடனே மார்ச் 4ஆம் தேதி ஈரான் இந்த ஜலசந்திய மூடுறாங்க. அப்புறம் ஏப்ரல் 8ல ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் வருது. ஃபைனலா மே 4ஆம் தேதி அமெரிக்காவோட ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கை. தேர்வுகளுக்கு படிக்கும்போது இந்த 4 தேதிகளையும் நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதனால என்னாச்சு தெரியுமா? குளோபல் எக்கானமில மிகப்பெரிய அதிர்வலையே வந்துச்சு. பிரெண்ட் கச்சா எண்ணெயோட விலை வரலாறு காணாத வகையில ஒரு பேரலுக்கு $126ங்கிற உச்சத்தை தொட்டுச்சு. அந்த அளவுக்கு இது ஒரு சீரியஸான இஷ்யூ. பொருளாதாரம் மட்டும் இல்லைங்க, இதுல மிகப்பெரிய லாஜிஸ்டிக்ஸ் சிக்கலும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2000 கப்பல்கள்ல சுமார் 20,000 மாலுமிகள் பாரசீக வளைகுடா பகுதியில மாட்டிக்கிட்டாங்க. ஒரு உலகளாவிய கடல் வர்த்தகம் எப்படி மொத்தமா துண்டிக்கப்பட்டுச்சு அப்படிங்கறது இந்த எண்கள் நமக்கு ரொம்ப ஆழமா உணர்த்துது. சரி, அடுத்த டாபிக் போவோம். பொருளாதாரம், வெளிநாட்டு பணப்பரிவர்த்தனை மற்றும் அந்நிய முதலீடு. ஒரு பக்கம் உலக வர்த்தகமே முடங்கி போய் கிடக்கும்போது, இன்னொரு பக்கம் இந்தியாவுக்குள்ள மட்டும் பணம் எப்படி ரொம்ப பாதுகாப்பாவும் தடையின்றியும் வந்து சேருது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? அத பத்தி பாப்போம். $138 பில்லியன். இது சும்மா சாதாரண நம்பர் இல்லைங்க. 2025ஆம் நிதியாண்டுல வெளிநாடுகள்ல இந்தியாவுக்கு வரப்போறதா கணக்கிடப்பட்டிருக்க பணப்பரிவர்த்தனை அளவுதான் இது. உலக பொருளாதாரமே ஆட்டம் கண்டு போயிருந்தாலும் இந்தியாவோட இந்த அந்நிய செலாவணி வரவு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறத இது காட்டுது. இந்த பணம்லாம் எங்கிருந்து அதிகமா வருதுன்னு பார்த்தா அங்க ஒரு பெரிய மாற்றமே நடந்திருக்கு. 2024 நிதியாண்டு நிலவரப்படி வழக்கமா முதலிடத்துல இருக்கிற ஐக்கிய அரபு அமீரகத்தையே பின்னுக்கு தள்ளிட்டு இப்போ அமெரிக்கா 27.7% முதலிடத்துக்கு வந்துருச்சு. மீதமுள்ள 53.1% உலகத்தோட மற்ற நாடுகள்ல இருந்து வருது. இந்த கட்டமைப்பு மாற்றம் ஏன் நடந்துச்சு? இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். வளைகுடா நாடுகள்ல இருந்து வர பணம் பெரும்பாலும் அங்க கட்டமான துறையில வேலை செய்யற பகுதி திறன் தொழிலாளர்களை சார்ந்தது. அங்க ஏதாவது புவிசார் அரசியல் பிரச்சனை வந்தா உடனே இந்த பண வரவுல பாதிப்பு வரும். ஆனா அமெரிக்காவில இருந்து வர பணம் ஐடி மற்றும் நிதித்துறையில இருக்கிற ஒயிட் காலர் இந்திய பணியாளர்கள் மூலமா வருது. எந்த பிரச்சனை வந்தாலும் இது அவ்வளோ சீக்கிரம் பாதிக்கப்படாது. இதுதான் நம்ம பொருளாதாரத்தை மேலும் வலுவாக்கியிருக்கு. அடுத்ததா அறிவியல் மற்றும் விண்வெளி தொழில்நுட்பம். இதுல குறிப்பா எக்ஸாம்க்கு நாம கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான உள்நாட்டு கண்டுபிடிப்புகளை பத்தி பாப்போம். இந்தியாலே உருவாக்கப்பட்ட செல் பிராட்காஸ்ட் சிஸ்டம், அதாவது சிபிஎஸ். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நெட்வொர்க் எவ்வளோ பிஸியா இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட பகுதியில இருக்கிற மக்களுக்கு பல மொழிகள்ல உடனுக்குடன் எமர்ஜென்சி அலர்ட் மெசேஜ் அனுப்ப முடியும். ஒரு வெள்ளம் வருது இல்ல கேஸ் லீக் ஆகுதுன்னா முன்கூட்டியே உஷார்படுத்த இது ஒரு அற்புதமான பேரிடர் மேலாண்மை கருவியா செயல்படுது. அதே போல தனியார் விண்வெளித்துறையில கேலக்ஸை நிறுவனத்தோட திருஷ்டி மிஷன் ரொம்பவே முக்கியமானது. ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தோட ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமா ஏவப்பட்ட இது இந்தியாவோட மிகப்பெரிய தனியார் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். வெறும் 190 கிலோ எடை கொண்ட இது 500 கிலோமீட்டர் தாழ் புவி சுற்றுப்பாதையில நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இதுல ஓப்டியோசார் அப்படிங்கிற தொழில்நுட்பம் இருக்கு. இந்த டேட்டாஸ் எல்லாம் நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அடுத்த பகுதி சுற்றுச்சூழல், குறிப்பா ஆக்கிரமிப்பு இனங்கள்னால வரக்கூடிய அச்சுறுத்தல்கள். இந்தியாவோட பல்லுயிர் தன்மைக்கு மிகப்பெரிய ஆபத்தா இருக்கிற ஒரு தாவரத்தை பத்தி இப்போ நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். சீமை கருவேலம் மரம். இந்த மரத்தை ஏன் நாம ஒரு மிகப்பெரிய சூழலியல் அச்சுறுத்தல்னு சொல்றோம்? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 1877லேயே ஆங்கிலேயர்களால இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த அந்நிய மரம் எப்படி நமக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனையா மாறுச்சுன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதோட குணாதிசயங்கள் அப்படிங்க.
இதோட வேர்கள் கிட்டத்தட்ட 50 மீட்டர் ஆழம் வரைக்கும் போய் நிலத்தடி நீரை மொத்தமா உறிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற அலிலோபாத்திக் பண்புகள், அதாவது தன்னை சுற்றியுள்ள மற்ற உள்ளூர் தாவரங்களை வளர விடாம தடுக்கக்கூடிய ரசாயனங்களை இது வெளியிடும். இப்படி செஞ்சு ஒரு செழிப்பான நிலத்தை கூட இது பசுமை பாலைவனமா மாத்திடும். இந்த பசுமை பாலைவனங்கள் அப்படிங்கிற வார்த்தையை நிச்சயம் எக்ஸாமுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனலா தேசிய நிகழ்வுகள் மற்றும் விருதுகள். எக்ஸாம்ல அதிக மதிப்பெண்களை அள்ளித்தரும் சில மிக முக்கியமான தகவல்களை இப்ப நாம கடகடான்னு பாத்திரலாம். ட்ராப்ட், டிஜிட்டல் அரெஸ்ட், சைபர் மோசடி பத்தின ஒரு விறுவிறுப்பான பதிவு. டிஜிட்டல் கண்காணிப்பு மற்றும் சைபர் மோசடிகள் பத்தி ரொம்பவும் ஆழமா ரிப்போர்ட் பண்ணதுக்காக இந்திய பத்திரிகையாளர்களான ஆனந்த் ஆர்கே மற்றும் சுபர்ணா சர்மா ஆகியோருக்கு உலக புகழ் பெற்ற புலிட்சர் பரிசு கிடைச்சிருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு முக்கியமான நம்பர் 37. இது வேற ஒண்ணுமில்ல, இந்திய உச்ச நீதிமன்றத்தோட புதிய நீதிபதிகளின் எண்ணிக்கை. நிறைய வழக்குகள் தேங்கி கிடைக்கிறதால இப்ப சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தலைமை நீதிபதியோட சேர்த்து மொத்தம் 37 நீதிபதிகள் இருக்கலான்னு கட்டமைப்பை உயர்த்தியிருக்காங்க. இதையும் கட்டாயம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்ததா இந்தியா நேபாளம் எல்லையில நடக்கிற ஒரு புவிசார் அரசியல் முரண்பாடு பத்தி பாப்போம். வருஷம் நடக்கிற கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு இந்தியா பயன்படுத்துற லிபுலேக் கணவாய் பாதைக்கு நேபாளம் அதிகாரப்பூர்வமா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இமயமலையில இருக்கிற இந்த பழமையான புனித பாதையோட புவியியல் மற்றும் அரசியல் முக்கியத்துவம் எவ்வளவு பெருசுங்கிறத இது நமக்கு காட்டுது. மறுபடியும் கொஞ்சம் பொருளாதார பக்கமே வருவோம். 16.4 பில்லியன் டாலர்கள். இது அமெரிக்காவுல இந்திய நிறுவனங்கள் பண்ணிருக்கக்கூடிய மிகப்பெரிய நேரடி அந்நிய முதலீடு. இதனால அமெரிக்க பொருளாதாரத்துல கிட்டத்தட்ட 70,000க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாகியிருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இது எவ்ளோ பிரம்மாண்டமான விஷயம்னு.